டிவோர்ஸ் ஆனதும் யாரும் பேசாத உண்மை இருக்கு. அது குழந்தைகளை எப்படி பாதிக்கிறது, குழந்தைகளோட மனநிலை எவ்வாறு பாதிப்படுகிறது, அது எப்படி சரி செய்யணும், அப்பா அம்மா பிரிவால அவர்கள் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்ல என்ன மாற்றம் நடக்கும், குடும்பத்துல உணர்வுபூர்வமான பாதுகாப்பு இல்லாததுனால என்ன சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ முழுமையா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பாதிப்புன்றது அவங்களோட மனதளவில நாளுக்கு நாள் உருவாகிட்டே வரும். அதனால பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த குழந்தைகள் தான். குழந்தைகள் மனநிலை சரி இல்லாதனால தான் அதோட மெமரி பவர்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு செயல்ல செய்யறதுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். இது வந்து நாளடைவுல வளர்ந்து வளர்ந்து குழந்தைகளோட வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பா மாற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் யாருன்னா அந்த ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ தான் இருக்கும். எதன் அடிப்படையில்னா அந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒற்றை வார்த்தையின் மூலியமா குழந்தைகளோட மனநிலை பாதிப்படையும். அப்பா அம்மா பிரிவால் அவர்களோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்ல என்ன மாற்றம்? ஸ்கூல்ல எல்லாருக்குமே காமனா தான் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. யாரு கவனிக்கிறாங்களோ அவெல்லாம் ஒரு மெமரி பவர் வரும். ஏன்னா அவங்க அந்த டைம்ல தன்னோட குடும்பத்தையும் அம்மாவையும் அப்பாவையும் அந்த ஃபீலிங்ல உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. டெஸ்ட் வைக்கிறாங்க ஸ்கூல்ல அப்படின்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. அடிக்கடி லீவு போடுவாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டாங்க. மனசெலவுல பாதிப்பு ஏற்பட்டு இருந்தா அது வந்து ஒரு டெஸ்ட்லயோ ஒரு செயல்லையோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும். அது வந்து கல்வி பாதிக்கும், அவங்களோட மெமரி பவர் பாதிக்கும், அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. அதிகமா பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா நெகட்டிவ் சைட்ல தான் வருமே வழியா பாசிட்டிவ் போறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். குடும்பத்துல உணர்வுபூர்வமான பாதுகாப்பு இல்லைன்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் உருவாயிடும். அந்த அப்பாவுக்கோ ஒரு அம்மாவுக்கோ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு வார்த்தைகளாலோ இல்ல அவங்க ஒரு செயல்கள் பிடிக்காதனாலோ ஏதாவது ஒரு காரணம் வந்து அவங்க மனசு வந்து அக்செப்ட் ஆகாது. அது ஆள் மனசுல போய் பதிஞ்சிருக்கும். அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியாது. அதனால அவங்க தன்னோட வாழ்க்கையே இழந்துருவாங்க. டிவோர்ஸ் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கே அந்த வயசுல இருக்கிறப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு தன்னோட ஆள் மனசுல இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு செயல் பதிஞ்சிருச்சுன்னா பதிவுகள்ல இருந்து அது எப்படி மீண்டு வரும்? அது வந்து எங்க போய் முடியுதுன்னா அவங்களோட திருமணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனநிலை கூட அந்த குழந்தைகளுக்கு உருவாகும். நெகட்டிவ் தாட்ஸ் அதுக்குள்ள வந்துடும். அந்த திருமணம் அப்படின்ற ஒரு செயல்ல தனக்குள்ள ஒரு நம்பிக்கை வராது. வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு மன உறுதியை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. சின்ன வயசுலயே அவங்க வந்து அந்த பாதிப்பை வந்து அனுபவிச்சிருவாங்க. அது வந்து திருமணம் அப்படின்ற தனக்குள்ள வரப்போ தான் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த பயத்துல நம்பிக்கை இழந்துருவாங்க. அந்த நம்பிக்கை இழக்கிறதுனால திருமணம் மேரேஜ் அப்படின்ற ஒரு செயல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அதுவும் மீறி அப்படியும் மேரேஜ் ஆனாலும் அவங்க வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக கம்மியா இருக்கும். அந்த பாதிப்புகள் எங்க உருவாயிடுச்சு அப்படின்னா ஒரு அம்மாவுக்கிட்டயோ ஒரு அப்பாவுக்கிட்டயோ உருவான அந்த டிவோர்ஸ் அப்படின்ற உணர்வு மூலியமா இவங்களுக்கு அது ஒரு நாளடைவில் வளர்ந்து மனநிலையில பாதிப்படைந்து தனக்குள்ள ஒரு பாதிப்பு நடந்து அப்புறம் ஸ்கூல்ல பர்ஃபார்மன்ஸ்ல கம்மியாகி அடுத்தது மேரேஜ் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணாலும் அந்த மேரேஜ் வந்து அவங்களோட அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகளோட வளர்ப்பு முறைகள், அந்த குழந்தைகளோட திருமணம் இருக்கு இல்லையா, அந்த தலைமுறைகளையும் அவங்களுக்கு பாதிப்புன்றது உருவாகும். பாதிப்புங்கிறது ஒரு இடத்துல உருவானா ஒரு வட்டம் மாதிரி, அதாவது ஒரு சர்க்கிள் போட்டா அதை சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டைம் பாதிப்பு வாழ்க்கையில வந்துடுச்சு அப்படின்னா அந்த பாதிப்பு அப்பா அம்மா மூலியமா அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அந்த குழந்தைகள் மூலியமா அவங்களோட குழந்தைகளுக்கு வரும். இப்படி பாதிப்புகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், கோபங்கள், வருத்தம், இது எல்லாமே மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, ஆன்சிட்டி, இது எல்லாமே உருவாகும். டிவோர்ஸ் அப்படின்ற அந்த பேரண்ட், அந்த அம்மாவோ அப்பாவோ எடுக்கிற முடிவுனால குழந்தைகள் மிக பாதிப்பு அடைகிறாங்க. சமூகத்துல தன்னை வந்து அடையாளப்படுத்துறதுல மிகப்பெரிய குழப்பம் வரும். உறவினர்களோ இல்ல நண்பர்களோ இல்ல சமுதாயத்துல இருக்கிற மக்களோ அவங்க கிட்ட கேட்கிறப்போ அவங்களுக்கு அது வந்து திரும்ப திரும்ப சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த பாதிப்பு, அந்த மனநிலை பாதிப்பு உயிர் பிரியிற வரைக்குமே அந்த பாதிப்புகள்ன்றது உருவாகும். ஏன்னா அது வந்து நடைமுறைக்கு யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா
அந்த கேள்விகள் மூலியமா அதனோட மனசு பாதிக்கும். அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம ஒரு மன பாதிப்பும். இது எல்லாமே அந்த பேரண்ட்னாலதான் உருவாகுது. இதே அந்த பாதிப்பு அந்த குழந்தை அந்த பேரண்ட்டுக்கும் வரும் ஒரு ஸ்டேஜ்ல. ஏன்னா வயசு அவங்களுக்கு கம்மி. அந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. அந்த பேரண்ட்டுக்கும் வயசு ஆகிறப்போ 60 அந்த ஏஜ் நெருங்குறப்போ தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, இந்த குழந்தைகளுக்கு நம்ம மூலியமா சில பாதிப்புகள் எல்லாம் வந்திருக்கு, இந்த சமுதாயத்திலையும் வந்திருக்கு, அவங்களோட மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாயிருக்கோம், அவங்களோட வாழ்க்கை வாழ்றதுக்கு தடையா மாறிட்டோம் அப்படின்ற நினைவுகள், அந்த மெமரி உங்களை எங்கேஜ்ல இருக்கிறப்போ அது உங்களுக்கு வராது. நீங்க ஒரு வயசான பிறகு உங்களுக்கு அது டெய்லி உங்களோட மன உளைச்சலையும் அது பாதிக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்பதான் உருவாகும். அப்போ உங்களுக்கு ஒரு பய உணர்வு ஏற்படும், ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். இது எல்லாமே எங்கனால நீங்க பண்ண ஒரு தவறு திருப்பி ரிட்டர்ன் உங்களுக்கே அமைகிற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாகும். ஏன்னா மனிதனோட எல்லா செயல்களையும் நம்ம செஞ்சிடலாம். ஆனா மனதால ஏற்படுற பாதிப்புகளுக்கு அதுக்கு தீர்மானமும் விடையும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது திரும்ப திரும்ப அந்த பதிவுகள் குத்திக்கிட்டே இருக்கும். அந்த மனநிலை பாதிப்படைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த உயிர் ஒரு அமைதியா, அன்பா, ஒரு நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகினாலும் அது எண்டுல திரும்ப ரிட்டர்ன் பேக் உங்களுக்கே வரும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்றேன். இது மூலியமா இடையில பாதிக்கப்படுறது அந்த குழந்தைகள் மூலியமா மறுபடியும் நீங்க பாதிப்படைஞ்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் உங்க மூலியமா உங்களுக்கு 2 பேர்த்துக்கு வந்த பிரச்சனைகளை பாதிப்படைஞ்சு பிரிஞ்சிருவீங்க. ரெண்டாவது அந்த குழந்தைகள் வளர்ந்து அந்த குழந்தைகள் மனநிலையில பாதிப்படைகிறதுனால ரிட்டர்ன் பேக் உங்களுக்கு வயசாகிறப்போ நீங்க அந்த குழந்தைகளோட மனநிலை இப்படி எல்லாம் பாதிப்புக்கு நம்ம உள்ளாகிட்டோமே அப்படின்ற மன வருத்தத்தாலையும் ஒரு மன தெளிவு இல்லாம ஒரு குழப்பத்தாலையும் மறுபடியும் நீங்க பாதிப்படைஞ்சிருவீங்க. உங்களுக்குள்ளேயும் ஒரு மனக்குழப்பம் வந்துருச்சு. ரெண்டாவது அந்த குழந்தைகள் மூலியமாவும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் பின்னாடியும் வந்துடும். இந்த வழிகள் எல்லாம் வெளியில தெரியாது. அதாவது தான் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரு பாக்குறதுக்கு வெளி பார்வையில நல்லபடியா இருப்பாங்க சமுதாயத்துல. ஏன்னா அப்படிதான் வெளிக்காட்டிக்கிட்டாதான் தனக்குள் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும், ஆக்டிவா இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள பல வேதனைகளை அனுபவிப்பாங்க, பல வேதனைகளை சுமந்திருப்பாங்க, பல விதமான சுமைகள் மெமரியா தன்னோட மனசுக்குள்ளேயும் தன்னோட ஆழ்மனதிலையும் பதிஞ்சிரும். சோ அந்த பதிவுகளை நீங்க அவ்வளவு சீக்கிரம் நீக்க முடியாது, அதை அழிக்க முடியாது, அதை தூக்கி எறியவும் போட முடியாது. சோ இது எல்லாமே எந்தெந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கெல்லாம் சூழ்நிலைகள் அவங்க எல்லாம் பாக்குறாங்களோ சமுதாயத்துல, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தனக்குள்ள இருக்கிற மெமரி ஆட்டோமேட்டிக்கா வெளியில அவங்கள மனக்குழப்பத்தையும் மன கஷ்டத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். இதனால உடல்நிலை பாதிப்பும் சீக்கிரம் வந்துடும். தன்னோட வாழ்க்கையும் பாதிப்படையும். ஒரு செயலை நிம்மதியா செய்ய முடியாது. ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு உண்டான டைமிங் அதிகமா எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா அந்த செயல் செய்யறப்ப தப்பா செய்வாங்க. ஒரே செயலை 1 வீக்கா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரிசல்ட் கிடைக்காது. இது மாதிரி பாதிப்புகள் பலவிதமாக பல உருவமாக மாறும், தங்களை சேர்ந்துரும். இந்த பாதிப்பிலிருந்து நீங்க வெளியில வரணும். இந்த பாதிப்புகளை நீங்க அனுபவிக்க கூடாது. உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சியும் தடைப்படக்கூடாது, உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரமும் தடைப்படக்கூடாதுன்னா நீங்க தாராளமா நம்ம மெயிலுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கோச்சிங் கொடுப்போம். அதன் மூலியமா உங்களோட வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி உங்களோட லைஃபும் நல்லபடியா மாறுதல் ஏற்படும், மாற்றத்தை நாங்க உருவாக்கி கொடுப்போம். இந்த வெளியில தெரியாத வழிய, உங்களோட வேதனைகளை, உங்க துன்பத்தை, உங்களோட துயரத்தை எல்லாமே அகற்றி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களோட வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் தமிழ் டிவோர்ஸ் லைஃபோட மாபெரும் நோக்கம். நீங்க தேவைப்பட்டா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம். டிவோர்ஸ் வராம குடும்பத்தை காப்பது எப்படி? வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.